அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த புதிய வருட ஆராதனை ஆரம்ப நேரத்தில் நீங்கள் எத்தனை பேர் கேட்டீர்கள் சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை பேசினார். இந்த வருடங்கள் தேசத்திற்குள்ளே 3 இடங்களிலே பயங்கரமான தீயினுடைய அனுபவங்கள் காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஒரு வார்த்தை இருந்தது. அது எத்தனை பேர் கேட்டீர்கள் சொல்லி தெரியல. ஆனால் ஆரம்பமே பெருமையாக இருந்த ஒரு தேசம் அமெரிக்க தேசம். அதுவும் மிகுந்த உயர்ந்தவர்கள், மிகுந்த பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், சினிமா நடிகர்கள் இருந்த ஒரு மேன்மையான ஒரு இடம் மொத்தமாக தீப்பற்றி எரிந்து எத்தனையோ லட்ச கோடிகள் அமெரிக்காவுக்கு லாஸ் ஆகிவிட்டது. அந்த இடத்தை குறித்து ஒரு ஆய்வு சொல்லுகிறது, சாத்தானின் சபை உருவாக்கப்பட்ட இடம் அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதாம். சாத்தானின் சபை. இரண்டாவது, இந்த ஓரின சேர்க்கை, ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்குள்ள உறவு, அது அந்த இடத்துல தான் அதிகரித்து மக்கள் வீதிகளிலே பாவத்தை பெருக்கின இடம் அந்த இடம்தான். இன்னைக்கு அந்த இடம் தரைமட்டமாகி மக்கள் அழிந்து, மக்கள் அழியவில்லை, அந்த வீடுகளும் அந்த இடங்களும் மொத்தம் டோட்டல் அழிந்து போய் இருக்கிறது. இது ஒரு கடைசி காலத்தில் நாம் காணப்படுகிறோம். இன்னும் 2 இடங்கள் எங்கு பற்றி எரிய போகிறதோ அது கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பை அவர் தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் இருக்கிற பெருமையும் ஒரு அருமையான பாடல், ஆணவங்களும் பெருமைகளும் எனக்குள் வேண்டாம் என்று சொல்லி இந்த காணிக்கை பாட்டில் அருமையான பிள்ளை பாடினான். நம்முடைய ஆணவங்களும் நம்முடைய பெருமைகளும் இந்த உலகத்திலே இருக்குமானால் அழிவுக்கு முன்னானது அகந்தை என்ற ஒரு வேத வசனத்தின்படி இந்த அழிவை சந்திக்காதபடி அந்த அகந்தையை அகற்றிவிட்டு தாழ்மையை நம்முடைய ஜீவியத்திலே தரித்து கொண்டு, அது பார்வையிலானாலும் பேச்சிலானாலும் நடக்கையிலானாலும் சிந்தனையிலானாலும் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நேரம் வரையிலும் ஒவ்வொரு பேரும் தன்னுடைய தாழ்மையை, ஒரு பொறுமையை, சாந்தத்தை, அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரித்து கொண்டால் அது தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு நலம், தரித்து கொள்ளாதவர்களுக்கு நிச்சயமாய் அது ஆபத்தும் சில அழிவுகளையும் தான் சம்பவித்து கொண்டு வரும் என்று சொல்லி நீங்களே உங்களுடைய மனதிலே தீர்மானித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த மார்க் 15ஆம் அதிகாரம், அதாவது இன்னைக்கு படித்த வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த உன் கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து, நீயும் ஆயத்தப்பட வேண்டும். எசேக்கியேல் 38:7 நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், உங்களோடு சேர்ந்த ஒரு கூட்டத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த மார்க் இந்த 16:15 சொல்லுகிறது. என்ன சொல்லுங்க? மார்க் 16:15 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்திலே, மத்தேயு 28 அந்த 19-20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். எசேக்கியேல் 38 நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த உன் குடும்பத்தையும் நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஒரே நோக்கம் என்ன? சகல ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டும். நீங்கள் பெற்ற இரட்சிப்பையும், நீங்கள் பெற்ற ஞானஸ்நானத்தையும், நீங்கள் பெற்ற அபிஷேகத்தையும் உங்களுக்குள் நீங்கள் அடக்கி வைத்து விடாதபடிக்கு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். வீட்டில் இருப்பதல்ல, நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். உங்கள் ஊருக்குள்ளே, உங்கள் தெருவுக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்குள்ளே, ஆண்டவருடைய அறிந்த தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ புறப்பட்டு போ, என் வார்த்தையை மக்களுக்கு சொல். நீ சொல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய கணக்கை நான் உன்னுடைய கரத்திலே கேட்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது நற்செய்தி அறிவிப்பது தேவ கட்டளை. இது பாஸ்டர் ஜெயந்தராஜனுடைய கட்டளை அல்ல, ஒரு மனுஷனுடைய கட்டளை அல்ல, ஒரு தலைவருடைய கட்டளை அல்ல. இந்த உலகத்தினுடைய அண்ட சராசங்களை படைத்த தேவனுடைய கட்டளை, நீ நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று தேவ கட்டளை. தேவ கட்டளையை அருமையான இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த தேவ கட்டளை இப்படி சொல்லியிருக்கிறது. இந்த தேவ கட்டளையை நாம் கனம் பண்ணுகிறோமா, அல்ல தேவ கட்டளையை அசட்டை செய்கிறோமா? நீ தேவ கட்டளையை, அவர் சொன்ன கட்டளையை நீங்கள் கனம் பண்ணினால், கனம் பண்ணுவது என்ன? கனம் பண்ணுவது என்ன? நீ உன்னுடைய வாழ்க்கையை பெற்ற ரட்சிப்பை அடக்கி வைக்காதபடிக்கு மற்றவர்களுக்கு சொல்வது ஆண்டவரை கனப்படுத்துவது. நீங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால் ஆண்டவரை கனவீனப்படுத்துவது. நீ கர்த்தரை கனப்படுத்துகிறாயா, அல்லது கர்த்தரை கனவீனப்படுத்துகிறாயா, அல்லது கர்த்தரை அசட்டை பண்ணுகிறாயா? நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இது. இதோ தேவ கட்டளையை நாம் அசட்டை பண்ணுகிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ கட்டளையை நாம் மதிக்கின்றோமா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கவனமாய் கேளுங்கள். வேதத்திலே மத்தேயு 21 அதிகாரம் நீங்கள் வீட்டிலே இருந்து படித்து பாருங்கள். 18 22 வசனம் வரையிலும், லூக்கா 13 அதிகாரம் 6 9 வசனம் வரையிலும் ஒரு 2 சம்பவங்கள், 2 அத்தி மரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2 அத்தி மரம். வேதம் சொல்லுகிறது மரத்தின், அதாவது இது வேறு, நான் சொல்லுகிறேன் 2 அத்தி மரத்தை குறித்து. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மரத்தின் வேரருகிலே கோடாலி வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. நீங்களும் நான் ஒரு மரம். கவனமாய் கேளுங்கள். இந்த மரத்தின் வேரருகிலே ஒரு கோடாலி வைக்கப்பட்டிருக்கிறது. இதையும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கனி கொடுக்காவிட்டால், இந்த மரம் பலன் கொடுக்காவிட்டால், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மரத்தை நான் வெட்டி போடுவேன். ஏன்? இடையூறாக இருக்கிறது, வெட்டி போடுவேன். அதற்கு ஒரு அடையாளமாக 2 அத்தி மரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவும் சீசர்களும் புறப்பட்டு போகிறார்கள். அது லூக்கா 13 அதிகாரத்திலே 6 வசனத்திலிருந்து படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அல்லது மத்தேயு 21 18 22 வசனம் வரையிலும் உங்களுக்கு பார்த்தால் தெரியும். அங்கே இயேசுவும் சீசர்களும் நடந்து போகிற வேளையிலே இயேசுவுக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆத்தும தாகம், ஒரு ஆத்தும பாரம், ஒரு ஆத்தும பசி அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அவர் சற்று பார்க்கிறார், ஒரு மரத்தை பார்க்கிறார், அத்தி மரம் நிற்கிறது. அவருக்கு பசி உண்டாகிவிட்டது. அந்த அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது
ஒரு பழம் இருக்குமா, ஒரு கனி இருக்குமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அத்தி மரத்திலே பலன் இல்லை. அது பார்த்து சொல்லுகிறா, நீ ஒரு காலம் இனி நீ பலன் கொடுக்க மாட்டாய் என்று சொல்லி அதை சபித்தார். சபித்து விட்டு ஊழியத்திற்கு போய் திரும்பி வருகிற வேளையிலே அவ்வளவு சீக்கிரமாய் அந்த அத்திமரம் பட்டு போய் விட்டது. அத்திமரம் பட்டு போய், இதை சொல்லுவதற்கு இதை கவனமாய் கேளுங்கள். அத்திமரம் பட்டு போய் விட்டது. சீசர்கள் எல்லாம், ஐயோ இவ்வளவு தூரம் இது அத்திமரம் பட்டு போய் விட்டதே என்று சொல்லி சீசர்கள் என்ன செய்கிறார்கள், வேதனைப்பட்டார்கள், ஆச்சரியமும் பட்டார்கள். அதோடு கூட அந்த அத்திமரம் பட்டு போய் விட்டது. ஆனால் இந்த ஒரு தோட்டத்துக்குள் ஒரு அத்திமரம் நிற்கிறது. அந்த எஜமான் வருடமாக வருகிறார். வருடமாக வருகிறார். அந்த வருடமாக வந்து அந்த அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரத்தை பார்க்கும் பொழுது அந்த அத்திமரத்திலே எந்த பலனுமே இல்லை. அந்த எஜமான் பார்க்கிறார். ஒரு வருடம் வருகிறார், 2 வருடம் வருகிறார், 3வது வருடம் வருகிறார். அந்த அத்திமரத்திலே பலன் இல்லை. அந்த எஜமான் அந்த தோட்டத்திலே வேலை செய்கிற அந்த வேலைக்காரனை நோக்கி சொல்லுகிறார், எப்பா நான் ஒவ்வொரு வருடங்களும் வருகிறேன், இந்த அத்திமரத்தில் ஏதாவது பலன் கிடைக்கும் என்று சொல்லி நான் வருகிறேன். ஆனாலும் அத்திமரத்தை நோக்கி நான் பார்க்கிறேன், ஆனால் அது பலன் கொடுக்கவில்லையே. அருமையான அன்பு சகோதரா, இந்த அத்திமரம் இந்த தோட்டத்துக்குள் ஏன் இடையூறாக நிற்கிறது? ஏன் இந்த அத்திமரம் இந்த தோட்டத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது? இந்த அத்திமரத்தை நீ வெட்டிடு, இனிமேல் இந்த அத்திமரம் இந்த தோட்டத்துக்குள் வேண்டாம் என்று சொல்லி அந்த அத்திமரத்தை வெட்டி போடுவதற்கு அந்த எஜமான் கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்த உடனே கவனமாய் கேளுங்கள். அந்த வேலைக்காரன் சொல்லுங்க, ஐயா இவ்வளவு நாள் வந்து பார்த்தீர் ஐயா, இருக்கட்டும், ஆனா இன்னும் ஒரு வருஷம் எனக்கு ஒரு தவணை தாங்க ஐயா, ஒரு வருஷம் எனக்கு தவணை தாங்க. நான் இந்த வருஷத்துல நான் கொஞ்சம் தண்ணி பாய்ப்பேன் ஐயா, அதை நல்லா கொத்துவேன் ஐயா, கொஞ்சம் நல்லா அதற்கு ஒரு உரம் போடுவேன் ஐயா. நீ அடுத்த வருஷம் வந்து பாருங்க, அந்த அடுத்த வருஷம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்துல அதுல கனி இல்லைன்னா வெட்டி போடலாம் ஐயா, இந்த ஒரு வருஷம் விடுங்கய்யான்னு சொல்லி அந்த வேலைக்காரன் அந்த எஜமான்கிட்ட பரிந்து பேசினான். அந்த எஜமான் அந்த மரத்தை விட்டு அந்த வேலைக்காரனுடைய பரிந்து பேசுதலை கேட்டுவிட்டு அவர் போய்விட்டார். அருமையானவர்களே, இதில் எதையை நாம் அறிய முடிகிறது? அந்த நேரத்தில் சீசர்களும் இயேசுவும் அது போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த அத்திமரத்தை பார்த்தா பலன் இல்லை. உடனே அந்த அத்திமரத்தை சபித்தவாறே அது பட்டு போய்விட்டதே. அந்த அத்திமரம் பட்டு போவதற்கு காரணம் என்ன? அந்த அத்திமரம் பட்டு போவதற்கு காரணம் என்ன சொன்னா, அது வழி அருகே நிற்கிற அந்த அத்திமரத்திற்காக தேவனுடைய பிள்ளைகளே பரிந்து பேசுவதற்கு ஒரு வேலைக்காரன் இல்லை. ஆனா இந்த தோட்டத்துக்குள் நின்ற அத்திமரத்திற்காக பரிந்து பேசுவதற்கு ஒரு வேலைக்காரன் இருந்தபடினாலே அந்த அத்திமரம் காக்கப்பட்டது, பட்டு போவதில்லை. வழி அருகே நின்ற அத்திமரத்திற்காக பரிந்து பேசுவதற்கு ஆள் இல்லாதபடினாலே அந்த அத்திமரம் என்ன செய்து விட்டது? பட்டு போய்விட்டது. அருமையானவர்களே, நீங்களும் நான் இந்த தோட்டத்துக்குள் இருக்கிறோம். இந்த தோட்டத்துக்குள் நிற்கிறதான இந்த அத்திமரங்கள், இந்த அத்திமரத்திற்காக பரிந்து பேசுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனாலே நீ கனி கொடுக்காவிட்டாலும் அந்த பரிந்து பேசுகிற ஒரு ஆவியானவர், ஐயா இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க ஐயா, அடுத்த வருஷம் அது கனி கொடுக்கலைன்னா வெட்டி போடுறோம் சொல்லிக்கிட்டு, ஒருவேளை உங்களுடைய ஊழியக்காரன், ஒருவேளை நான் செபிக்கலாம், அல்லது உங்களுக்காக பெருமச்சோடு வேண்டு செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கலாம். அதனாலே நீங்கள் காக்கப்பட்டிருக்கலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உலகம் எங்கு புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுங்கள் சொல்லி அவர் நமக்கு கட்டளை கொடுத்தாரே. அந்த கட்டளையை நாம் மதிக்கின்றோமா? அந்த கட்டளையை அசட்டை பண்ணுகிறோமா?
அருமையான சிலருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. வேதம் சொல்கிறது, சில ஜனங்களுடைய எண்ணங்கள், சில ஜனங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும், என்னை பார்த்து ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், அல்லது நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது இல்லை என்று நினைப்போமானால் அது தவறு. ஆனால் பரிசுத்தம் ஒரு மேன்மைதான், பரிசுத்தம் நல்லதுதான். பரிசுத்தமாய் வாழ்ந்தது போதும் என்று நான் என்னை பார்த்து ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்பது நல்லதுதான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாயினால் சொல்லாவிட்டால் மக்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி கேள்விப்படுவார்கள்? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10 அதிகாரத்திலே அதில் 13ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், 13 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ரோமர் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? நீங்கள் அவரை விசுவாசித்து தொழுது கொள்ள வந்திருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ விசுவாசித்ததினாலே நீங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்ல, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை தொழுது கொள்வதற்கு அந்த விசுவாசம் தேவைப்படுகிறதே. அந்த விசுவாசத்தை தேவைப்படுகிறபடினாலே அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? நீ பிரசங்கிக்காவிட்டால், நீங்கள் சொல்லாவிட்டால் அவர் எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி கேள்விப்படுவார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாதவன் இல்லாவிட்டால், சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி மக்கள் கேள்விப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அதனாலே நீ ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வதற்கு நீ ஒரு பிரசங்கியாராக மாற்றப்பட வேண்டும். அருமையானவர்களே, நீ ஆரம்ப விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனால் நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால் வேதம் சொல்கிறது, அந்த கடைசி காலத்திலே நீ பிரசங்கியாராக மாற வேண்டும். நீ சொல்லாவிட்டால் எப்படி ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பார்கள்? தெரியாதே. 15ஆம் வசனம் சொல்கிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தின் கூறி நற்கிரிகளை சுவிசேஷமாய் அறிக்கையினுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது! ஆண்டவரத்தில் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. அனுப்பப்படாவிட்டால், நீ போகாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? நீ போகாவிட்டால் யார் பிரசங்கிப்பார்கள்? நீ போக வேண்டுமே, சமாதானத்தை கூற வேண்டுமே. நற்கிரிகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிற பாதங்கள், நற்கிரிகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு மகிமையாய், எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. உன்னுடைய பாதங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ மௌனமாய் இருக்கக்கூடிய நாள் அல்ல. ஏதோ உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் நீ வாழ வேண்டிய காலம் அல்ல. நீ பெற்ற ரட்சிப்பை ஏதோ சொல்லி ஒரு ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்த வேண்டிய ஒரு காலம். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் வேதம் சொல்கிறது, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்ய நினைக்கிறார். நீ செய்யாவிட்டால் கர்த்தர் வேறொருவரை எழுப்புவார். அந்த வேறொருவரை எழுப்பி உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உன்னுடைய கண்கள் காணும்படியாக அவர்களை கொண்டு செய்யும் பொழுது நீ வேதனைப்படுவாய், தலை குனிவாய். ஐயோ, நான் தவறி விட்டேனே,
ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நான் தவறிவிட்டேனே. என் கண்களுக்கு முன்பதாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ சுவிசேஷத்தை அறிவிக்க தெரியாத ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி என்னை வெட்கப்படும்படியாக இவனை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வைத்து விட்டாரே என்று சொல்லி நீ தலை குனிந்து நிற்பதற்கு முன்பதாக, நீங்கள் தலை குனிந்து நிற்பதற்கு முன்பதாக உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை நீ சற்று நீ பயன்படுத்துவாயானால் உனக்கு நலமாக இருக்கும். அருமையானவர்களே, என்னுடைய நண்பன் இயேசுவாதம் ஒரு மனுஷன், அவன் பீகாரிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். அவன் செய்யும் பொழுது அவன் சொன்னான், ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் ஜெயந்தராஜ், ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பினார். உடனே சொன்ன, ஐயா என்னால எழும்ப முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது என்ன சொல்லிட்டேன். மறுபடி கர்த்தனை தட்டி எழுப்பினா. தட்டி எழுப்பும் பொழுது ஏதோ கர்த்தர் என்னை எழுப்புகிறார் சொல்லி நான் எழும்பினேன். ஆண்டவர் பாதையை காட்டி ஓட சொன்னார். நான் ஓடுவதற்கு பதிலாக என் சரீர பலவீனத்தின் நிமித்தம் நான் நடந்து போக ஆரம்பித்தேன். நான் ஒரு காட்சியை பார்த்தேன். கங்கை நதியில ஒரு வாலிப பிள்ளை ஒரு பிள்ளையை கையில தூக்கி கொண்டு அப்படியே பரிதாபமாக நிற்கிறதை பார்க்கிறேன். நான் மேலும் சொல்லுகிறேன், அந்த பிள்ளையை தண்ணியில போட்டுறாத, அந்த பிள்ளையை தண்ணியில போட்டுறாத, அந்த பிள்ளையை தண்ணியில போட்டுற சத்தம் போடுறேன். நான் போடுகிற சத்தம் அந்த காற்றோடு வார்த்தை போய்விட்டது. சற்று பார்க்கிறேன், அவள் பிள்ளையை தூக்கி தண்ணியிலே போட்டு விட்டாள். ஓடோடி வந்தேன். ஒரு கிறுக்கு பிடித்தவளை பித்தம் பிடித்தவளை போல அவள் நின்று கொண்டிருக்கிறாள். நின்று கொண்டிருக்கும் பொழுது நான் சத்தம் போட்டேனே, என் பிள்ளையை போடாது, நீ பிள்ளையை போடாத சத்தம் போட்டேனே. ஐயா என் காதுல கேட்கல, ஐயா காதுல கேட்கல, நீ ஏன் பிள்ளைய போட்ட? ஒரு பூஜாரி சொன்னாரு, இந்த பிள்ளையை கொன்னிட்டேனா உன் குடும்பத்துக்கு மும்மோச்சனை வரும், நீ போட்டுறேன்னு சொன்ன. ஐயா நான் பெற்ற பிள்ளைய போட்டுட்டேன், என் பிள்ளை செத்துருக்கும், ஐயா செத்துருக்கும். அது சொன்னானா, நீ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருப்பேன்னா, அல்லது நீ 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருப்பேன்னா என் பிள்ளைய அந்த தண்ணீர்ல போட்டிருக்க மாட்டேனேன்னு சொல்லிக்கிட்டு அப்படி சட்டையை பிடித்து அழுதாளாம். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் எத்தனையோ குடும்பங்கள் அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது, அக்கிரமத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீ சுகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும், ஆண்டு மற்றவர்கள் எப்படி போகட்டும் என்று சொல்லி உடைய மனதிலே ஒரு நினைப்பு இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆண்டவர் அதை பார்க்கிறார். அந்த எண்ணத்தை அல்ல. அறிவியல்வே, நீ எப்படி வாழுகிற வேதம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலே பிறரை நான் நேசிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30-31 வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன்னுடைய முழு பலத்தோடும் ஓ தேவனுடைய அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. நீ எப்படி உன்னிலே அன்பு கூறுகிறாயோ, அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல, பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளில் பெரிதான கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இதில் பெரிதான கற்பனை வேறு ஒன்றுமில்லை. உன்னிலே அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் அன்பு கூறு, இதுதான் பெரிதான கற்பனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 5:44 என்ன சொல்கிறது தெரியுமா? உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவ ஜனமே, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கிறாயா? உன் சத்துருக்களை நேசிக்கிறாயா?
உன்னை சபிக்கிறவளை நேசிக்கிறாயா? உன்னை பகைக்கிறவளை நீ ஆசீர்வதிக்கிறாயா? உன்னை துன்பப்படுத்துவதற்காக நீ ஜெபம் பண்ணுகிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் ஜெயம் வர வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினால், வெற்றியை காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவப்ப உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போலவே நீ பிறரிடத்தில் அன்பு கூறு. இதுதான் பெரிதான கற்பனை, மேன்மையான கற்பனை. இந்த கற்பனையை நீ அசட்டை பண்ணுவாயானால், இந்த கட்டளை நீ மதிக்காவிட்டால், நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு உனக்கு தகுதியே இல்லை. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லாதே, அதற்கு உனக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் சத்துரு ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காண்பித்துக் கொடு. 1 மைல் தூரம் நடக்க பண்ணினால் 2 மைல் தூரம் நடந்து போ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ உண்மையாய் கடைபிடிக்காவிட்டால், நீ கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு உனக்கு தகுதியே இல்லை. 1% தகுதி இல்லை. ஆனால் தகுதி உள்ளவனாய் மாறு. எதற்பொழுது உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நாம் நமது கடமையை நிறைவேற்றுவது அவசியம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், அந்த 9ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்கிறது? 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை படித்து பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை என்று தேவ பிள்ளைகளே யார் சொல்லுகிறார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், ஆனால் மேன்மை பாராட்டவில்லை. எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் அது எனக்கு ஐயோ ஐயோ என்று 16ஆம் வசனத்திலே, ஓ சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நீ சுவிசேஷத்தை அறிவிப்பது உன்மேல் விழுந்த கடமை. இந்த கடமையை தேவனுடைய பிள்ளையை நீ எவ்வளவு மதிக்கிறாய்? இந்த கடமையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை நீ சொல்லாவிட்டா, நீ பெற்ற ரட்சிப்பை நீ மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டா, வேதம் சொல்கிறது, நான் சொல்லல, பவுல் சொல்லுகிறான், சுவிசேஷத்தை நீ சொல்லாவிட்டால் உனக்கு எனக்கு ஐயோ. அவன் எனக்குனே சொல்லிட்டாரு, எனக்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டா எனக்கு ஐயோ ஐயா, எனக்கு ஐயோ என்று வந்து விடாதபடிக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும். நான் பெற்ற ரட்சிப்பை சொல்லணும். நான் ஆராதிப்பது போல ஒரு நபரை ஆராதிப்பதற்கு தொழுவத்தில் கொண்டு வரணும். அதான் நீ ஆயத்தப்படு. உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படுத்தாவிட்டால், நான் ஆயத்தப்படுத்தாவிட்டால் எனக்கு ஐயோ. நீங்க சொல்லணும், நான் ஆயத்தப்படுத்தாவிட்டா எனக்கு ஐயோ. நான் சுவிசேஷத்தை சொல்லணும். நான் சுவிசேஷத்தை சொல்லலைன்னா பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்கு ஐயோ? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? 18ஆம் வசனத்திலிருந்து நீ படித்து பார்த்தால், சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகிறே, நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு, அதை எழுத்த கொஞ்சம் பெருசா போடு, 2ஆ பிரிச்சு போடுப்பா. வேதம் சொல்லுகிறது, சாகவே சாவாய் என்று
நான் துன்மார்க்கனுக்கு சொல்கையிலே நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடி எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்தப்படியை உன் கையிலே கேட்பேன். அந்த இரத்தப்படி உன் கையில கேட்ப. ஒருவேளை உன் நண்பனாக இருக்கலாம், உன் குடும்பமாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளையே உன் குடும்பமாக இருக்கலாம். அவளை ஆண்டவரை அறியாதபடிக்கு பாவத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், மகனே மகனே, நீ செய்வது சரியல்ல, நீ ஓடுவது சரியல்ல, நீ பேசுவது சரியல்ல, நீ நடப்பது சரியல்ல என்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஆண்டவரா இயேசு. ஜீசஸ் லவ்ஸ் யூ. உன்னை நேசிக்கிறார். நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு என்று அவனிடம் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த துன்மார்க்கனை சாவான் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு சொல்லாமல் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவான். அவன் இரத்தப்படியையோ உன் கையிலே கேட்பே, உன் கையிலே கேட்பே. ஒருவேளை உன் தகப்பனாக இருக்கலாம், உன் தாயாக இருக்கலாம், உன் கூடி பிறந்த சகோதரனாக இருக்கலாம், நெருங்கிய நண்பனாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம், நீ அன்றாட பார்க்கிற ஒரு நபராக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, அவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை நீ சொல்லி இருக்கிறாயா? 19 சொல்லுகிறது, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வாய். அவன் ஒருவேளை நீ துன்மார்க்கத்தை எச்சரிக்கும் பொழுது அந்த இரத்தப்படிக்கு நீ நீங்களாக்கி விடுவாய். அந்த துன்மார்க்கனை நீ எச்சரிக்காவிட்டால் அவன் சாகும் பொழுது அந்த இரத்தப்படி உன் கையில கேட்பேன், உன் கையில கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீ எப்படி மதிக்கிறாய்? நீ எப்படி மதிக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போனால் போதாது, நீ பரலோகத்துக்கு போகும் பொழுது உன்னை கணக்கு கேட்பார். மகனே மகளே, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீ எத்தனை பேருக்கு என்னுடைய அன்பை பற்றி பேசினாய்? நீ எத்தனை பேருக்காக ஆத்மா பாரம் கொண்டு ஜெபித்தாய்? அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ எத்தனை பேருக்கு ஜெபித்தாய்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே வாழ்வது மட்டுமல்ல, சாட்சி சொல்லி வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்பா, நான் தேவனுக்கு, நான் தேவனிடத்திலே நான் பரிந்து பேசுகிறேனா? ஒரு நாள் மோசே, ஆண்டவரே, மோசே சொல்லுகிறாரு, ஆண்டவர் சொல்ல மோசையை பார்த்தேப்பா, நான் ஒன்னு ஆசீர்வதிக்கிறேன், ஒன்னு உயர்த்துவேன், இந்த ஜனத்தை அழிக்க போறேன், இந்த ஜனத்தை அழிக்க போறேன்னு. இந்த மோசையை சொல்ற, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்கிறது இருக்கட்டு, ஆண்டவரே இந்த ஜனத்தை நீ அழிப்பீரானால், இந்த ஜனத்தை நீ கொல்லுவீரானால் என் பேரை இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து மாற்றினப்பா, வேண்டாம், நான் பரலோகத்துக்கு வர விரும்பல, நீ மாற்றிடும் என்று சொல்லி மோசே ஆண்டவரிட பரிந்து பேசுகிறான். தேவனுடைய ஜனமே, நீ பரிந்து பேசுகிறாயா? உன் குடும்பத்திற்காக நீ பரிந்து பேசுகிறாயா? உன் நண்பனுக்காக நீ பரிந்து பேசுகிறாயா? நீ பரிந்து பேசுகிறாயா? நீ பரிந்து பேசாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, அந்த மோசே தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே இந்த ஜனத்தை நீ அழிப்பீரானா என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்கிறான். நீ துன்மார்க்கனை எச்சரிக்கும் பொழுது
அந்த இரத்தப்பழிக்கு நீ நீங்களாக்குகிறாய். அந்த துன்மார்க்கன் அந்த பாவத்திலே ஓடும் பொழுது நீ எச்சரிக்காவிட்டால் அவன் சாகும் பொழுது அந்த இரத்தப்படியை கர்த்தர் உன் கையில கேட்பாரு. ஒரு இரத்தப்படி உன் கையில கேட்பாரு. மகளே, இந்த வருஷம் இந்த நாள் ஒரு துன்மார்க்கன் உனக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நான் உன்ட பேசினேனே சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லுன்னு நான் உன்ட பேசினேனே, நீ மௌனமா இருந்தாயே, அவன் செத்து போனா, அவனுடைய இரத்தப்பழி உன் கையில கேட்க போறேன். கர்த்தர் கேட்டுருவாரு. அவர் யாரையும் விட்டு வைக்கிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, அவர் இரக்கம் உள்ளவர் தான். ஆனா பட்சிக்கிற அக்கினி, அதை மறந்து விடாதே, மறந்து விடாதே. இந்த வருஷத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அருமையானவர்களே, நீயும் மனம் திரும்ப வேண்டும், நீயும் ஆயத்தப்பட வேண்டும். உன்னோடு சேர்ந்த ஒரு குடும்பத்தையும் நீ ஆயத்தப்படுத்துவதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். நீ பிரயாசப்படாவிட்டால் அவர் உன்னை பார்க்கிறார். நீ பிரயாசப்படுகிறாயா, நீ படாமல் இருந்து கொண்டிருக்கிறாயா என்று அவர் உன்னை, அவர் நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 21ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறது? அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போது, பாருங்கள், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அப்படி நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் பொழுது நான் அவன் முன் இடர்களையும் வைக்கும் போது அவன் சாவா. நீ அவனை எச்சரிக்காதபடியினால் அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவது இல்லை, நினைக்கப்படுவதில்லை. அருமையான தேவப்பிள்ளையே, நீ ஒரு நீதிமானாய் இருந்து நீ நீதிகேடு செய்வாயானாலும் அந்த நீதிகேடை பார்க்கிற நீதிமானே அவனை எச்சரிக்காவிட்டால் அதுவும் ஆபத்து. சொல்லுகிறது 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அருமையான நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான். நீயும் 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 உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலே சாவான். செய்த பாவத்தை நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்படியை உன் கையில கேட்பேன். எச்சரிக்காவிட்டால் இரத்தப்படி உன் கையில கேட்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இது கடைசி காலம். ஏதோ மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி நீ ஓடுகிற நடக்கிற காலம் அல்ல. கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை செய்ய வேண்டிய ஒரு காலம். ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்ப போகிறது. பூமியின் எல்லையிலிருந்து ஒரு மகா ஒரு புசல், ஒரு காற்று தேசத்திலே அதிகமாக வீசப்போகிறது. பூமியின் ஒருமுனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாத ஜனத்தின் மேல் இந்த புசல் காற்று மோத போகிறது. மோதுகிறது மாத்திரமல்ல, அவர் கீழே விழப்போகிறார்கள், மரிக்க போகிறார்கள். அவர்களுக்காக புலம்ப அழ ஆள் இல்லாமலும் அந்த சடலத்தை எடுத்து அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாமலும் அந்த சடலங்கள் தேசத்தில் எருவாக கிடக்கும், தேசத்தில் எருவாக கிடக்கும். அன்பான தேவச்சனமே, ஒரு புசல் காற்று தேசத்தில் வீச போகிறது. பயங்கரமான ஆபத்து தேசத்தில் வரப்போகிறது. சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படியாத ஜனத்தின் மேல் ஒரு மரண கண்ணி வரப்போகிறது. அந்த மரண கண்ணி வந்து எல்லாவற்றையும் மரணத்துக்குள் ஆக்கப் போகிறது. அவர்களை எடுத்து செல்வதற்கு, அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லாதபடிக்கு, அவர்களுக்காக புலம்புவதற்கு ஆள் இல்லாதபடிக்கு
பறவைகளுக்கு இரையாகிற சடலங்கள் வீதியிலே கிடக்கிற காலங்கள் கடந்து வருகிறது. என் ஜனமே, என் ஜனமே, நீ மனம் திரும்பு. என் ஜனமே, நீ ஆயத்தப்படு. என் ஜனமே, நீ மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. நீ மௌனமாயிராதே, மௌனமாயிராதே. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது தெரியுமா? வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்தை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டுமா? ஒருவர் கூட நரகத்துக்குள் போய்விடக் கூடாதா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தை தேவ பிள்ளையே நிறைவேற்றுவதற்கு நீ ஆயத்தப்படுவாயா? நீ ஆயத்தப்படுவாயா? நீ ஆயத்தப்படுவாயா? நீ ஆயத்தப்படுவாயா? வேதம் சொல்கிறது. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவருக்குள்ளே ஒரு மனதுருக்கத்தின் ஆவி இருந்தது. மத்தேயு 9 அதிகாரம் 36, 37, 38 அந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 9 அதிகாரம் அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினாலே அவர்களின் மேல் மனதுருகினார். அவர் மனது உருகினார். தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்கள் குறைவு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று மனதுருகினார். மனதுருகிவிட்டு அவர் அழ ஆரம்பித்தார். 37 வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, ஆதலால் அருமையான நம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், வேலையாட்கள் கொஞ்சம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்புக்கு ஆள் தேவை. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆள் தேவை. அருமையான தேவ பிள்ளையே, ஒன்று நினைத்துக்கொள். உன்னுடைய வீடு, உங்கள் ஒவ்வொருடைய வீடும், உங்களுடைய ஒவ்வொருடைய வீடும் ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு ஜெப வீடாக மாறட்டுமே. ஐயா, எனக்கு பிரசங்கிக்க தெரியல, ஆனா 4 பேரை கூப்பிட எனக்கு தெரியும். ஐயா, என் வீட்டில் 4 பேரை கூப்பிடுவேன். 4 பேரை கூப்பிட்டு அந்த 4 பேருக்காக 4 பேருடைய பேரை சொல்லி செபிப்பையா, செபிப்பையா. உன் வீடு ஒரு ஜெப குழுவாக மாறட்டும், ஜெப குழுவாக மாறட்டும். இங்கே யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கிறதோ, அந்த சொந்த வீடு உள்ள தேவ பிள்ளையே, இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடு. உன் வீடு ஒரு ஜெப வீடாக மாறட்டும். நீ யாரெல்லாம் வாடகைக்கு இருக்கிறீர்களோ, தடை இல்லாவிட்டால், அந்த இடத்துல தடை இல்லாவிட்டால் என் வீடு ஒரு ஜெப வீடாக மாறும். உங்களுடைய வீட்டு எஜமான்ட்ட கேளுங்க, ஐயா, இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், இந்த காம்பவுண்டுக்கு ஆசீர்வாதம், இந்த பகுதிக்கு ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க ஒரு அனுமதி தருவீங்களா? என்ன கேளுங்க. வாடகைக்கு இருக்கிற தேவ பிள்ளையே, உன் வீடு ஒரு ஜெப வீடா மாறட்டும். அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக்கொள், வேண்டிக்கொள். ஏதோ உன் படிப்பையோ உன் பணத்தையோ நீ வைத்து வாழ்வதற்கு பிரயாசப்படாது. 2018 இருந்து ஒரு ஜிஎஸ்டி, ஒரு கொரோனா வந்து எத்தனையோ குடும்பங்களை அழித்து விட்டது.
1,31,000 தொழில் அதிபர்கள் தொழில் நஷ்டத்தில் குடும்பமாக தற்கொலை செய்து மரித்திருக்கிறார்கள். பணத்தை நம்பி வாழாதே. உன் பணம் உன்னை ஆத்துமாவை ரட்சிக்காது. உன் பணம் பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. உன் படிப்பை நம்பி வாழாது. தேவைதான், பணமும் தேவைதான், படிப்பும் தேவைதான். அருமையானவர்களே, உன் சரீர பலனை நம்பி வாழாதே. 2 நேரம் லூஸ் மோஷன் வந்தா போதும், அந்த சரீரத்துடைய பலன் உனக்கு தெரியும். நீ ஆயத்தப்படு. உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. காலம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாது. ஜீசஸ். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? 38ஆம் வசனத்தை போடுங்கள். மத்தேயு 9:38. அதுல அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். காலம் இனி செல்லாது. காலம் இனியும் செல்லாது, கடந்த நாளும் திரும்பாது, காலம் அறிந்தே வாழ்ந்திடுவோ. காலம் இனி செல்லாது. காலம் நிறைவேறிவிட்டது. தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். காலம் இனியும் செல்லாது, கடந்த நாளும் திரும்பாது, காலம் அறிந்தே வாழ்ந்திடுவோம். காலம் இனியும் செல்லாது, கடந்த நாளும் திரும்பாது, காலம் அறிந்தே வாழ்ந்திடுவோம். காலம் இனியும் செல்லாது. நாளை நடப்பது தெரியாது, ஒரு நாள் பிறப்பது அறியோமே. காலை நடப்பது தெரியாது, ஒரு நாள் பிறப்பது அறியோமே. நன்மைகள் செய்ய அறிந்திருந்தும் நாளை அதில் நீ கடத்தாதே. நன்மைகள் செய்ய அறிந்திருந்தும் நாளை அதில் நீ கடத்தாதே. காலம் இனியும் செல்லாது, கடந்த நாளும் திரும்பாது, காலம் அறிந்தே வாழ்ந்திடுவோம். காலம் இனியும் செல்லாது. ஒரு மனிதன் கடந்த வாரத்தில் தன்னுடைய மனைவி பிள்ளையோடு பேசிக்கொண்டே இருந்தான். பேசிக்கொண்டிருந்தவன் அப்படியே மறித்து விட்டான். ஒரு மனிதன் வேலைக்கு போகிறான். மனைவியும் பிள்ளைகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. திரும்பி வரவில்லை, மறித்து விட்டான். நேற்று முந்தின நாள் குமாரபுரம் பக்கத்தில் பணிக்காக சென்றவர் விபத்தில் மறித்து விட்டார். என்ன நடக்குன்னு சொல்லி தெரியல. நல்லாதான் இருக்கிறாங்க, திடீரென்று மரணம். மரணம் திடீரென்று மரணம் சம்பவிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ ஆயத்தப்படு. உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை என்ன செய்? ஆயத்தப்படுத்து. எனக்கு கர்த்தர் விரும்புகிறார். ஐயா, கடமைக்காக அல்ல என்னை ஒப்பு கொடுப்பது. நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு. ஏன்னு சொன்னால் இந்த சபை நடுவிலே ஒரு வெண்ணங்கி தரித்தவராக நிற்கிறதையும் எனக்கு பின்னாக நின்று பேசுகிறதையும் என் ஆவியில நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆவியில நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆண்டவர், ஐயா நான் ஆயத்தப்படணும்.
என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்துவதற்கு நான் ஜெபிக்கணும். என் நண்பர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் ஜெபிக்கணும். நான் இருக்கிற தெருவுக்குள்ள ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் ஜெபிக்கணும். எனக்காக ஜெபிங்கள் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம். ஐயா, நான் எந்த பிரயாசத்திலும் நான் வருகிற நாட்களில் இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் வெளியே நிற்கிறது. லூக்கா 15:10 தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் வெளியே இருக்கிறது, நீ தொழுவத்துக்குள் வந்திருக்கிறாய். நீ ஆராதிக்கிறது தொழுவத்துக்குள்ள நீ ஒரு கூட்ட ஜனத்தை கொண்டு வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். வருகிற வாரத்தில் எப்படியாவது ஆண்டவரே, என் சுயத்தில் அல்ல, என் பலத்தில் அல்ல, கர்த்தரை முன்வைத்து ஒரு ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்துவேன்ப்பா, இந்த தொழுவத்துக்குள்ள கொண்டு வருவேன்ப்பா. ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிடுங்க. ஐயா, நான் மௌனமா இருக்க மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட நான் ஆயத்தப்படுவேன். நான் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவேன். எனக்காக செபியுங்கள் சொல்கிற மாத்திரம் ஒரு 2 கரத்தை உயர்த்தி காட்டுவீர்களா? என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கரத்தை உயர்த்தின தேவ பிள்ளையே, உன் மனநிலையை அறிய விரும்புகிறார். உன்னுடைய மனநிலையை அறிய விரும்புகிறார். நீ தயக்கம் இல்லாதபடிக்கு நீ முன்னே ஓடி வருவாயானா, உன் இருதயத்திற்கு ஏற்ற பலனை உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நான் நிறைவாய் ஊற்றுகிற நாள் கடந்து வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ முன்னே வருவாயானால் உனக்காக ஜெபிக்க போகிற எத்தனை பேர் சீக்கிரமாய் ஓடி வாருங்கள். கை உயர்த்தப்பட்ட தேவ பிள்ளையே, நீ வெட்கப்படுவாயானா, இங்கே நிற்கிற பரிசுத்த ஆவியானவரை உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னையும் உன்னுடைய மனநிலையை அறிவதற்கு, உன் இருதயத்தை நான் அறிவதற்கு இப்பொழுது உனக்கு ஒரு அறிவிப்பை நான் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய மனநிலை இப்பொழுது இதற்கு உற்சாகப்படுமானால், நீ முன்னே வருவதற்கு நீ உற்சாகப்படுவாயானால், தீவிரமாய் என்னுடைய நன்மையை நீ உன் குடும்பத்திலே பார்ப்பாய். தீவிரமாய் என்னுடைய நன்மையை உன் குடும்பத்திலே பார்க்க போகிறாய். உன் குடும்பத்திலே பார்க்க போகிறாய். உன் குடும்பம் முன்னே வாங்க, முன்ன வந்திருக்க, சீக்கிரம் முன்ன வாங்க, நெருங்கி வாங்க, சீக்கிரமாய் வாங்க. இன்னும் உங்களுக்கு 2 நிமிடம் தருணத்தை கொடுக்கிறோம். அது நான் கொடுக்கிற தருணம் அல்ல, ஆவியானவர் என் இருதயத்தில் உணர்த்தப்பட்ட நேரம். இன்னும் ஒரு 2 நிமிடம் உனக்கு கொடுக்கிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை தேவ ஜனமே, காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னும் முன்னே வாருங்க, இன்னும் முன்னே வாருங்க. இன்னும் சீக்கிரமா பிள்ளைகள் முன்னே வாங்க. இந்த முன்னே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் முன்னே வர சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஊராமானா கதாரா சகாதாரா பல பல பல. அருமையானவர்களே, இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது. வெட்கப்பட வேண்டாம். நான் உங்களை பயமுறுத்தவில்லை. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? ஜீசஸ், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, அன்பான தம்பி எபி முன்பதாக வந்து நமக்காக ஜெபிப்பார்கள். நீ ஆயத்தப்படு. உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. நீ தேசத்திற்கு காவலாளியாயிரு. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க, நான் 1 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுகிறேன். உங்கள் இருதயங்களை முதலாவது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு வல்லமையாய்
செம்மையாய் தெளிவாய் ஜனங்களோடு பேசினதை நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று, ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட வேண்டும் என்று, ஆத்ம ஆதாயத்திற்காக நீங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நிற்கிறீங்க. உங்கள் இருதயங்கள் இந்த வசனத்தை கேட்ட உடனே, ஆண்டவரே நான் நிச்சயமாக ஏதாவது செய்வேன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்க. சில இருதயங்கள் இந்த போட்ட வசனம் வெளியே போனதுமே பறவை எடுத்துட்டு போயிடும். பலவிதமான எண்ணங்கள் வந்ததுமே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? பின்வாங்கி போயிடுவீங்க. சிலருடைய இருதயம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நாள் அதை செய்வீங்க, அப்புறம் உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஆவியானுடைய கிரியை இல்லாமல் அப்படியே உலர்ந்து போயிடும். சில இருதயம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. வீட்டில் போனால் உலக கவலை, ஒரு பக்கம் சம்பாதிக்கிற அந்த காரியங்கள், பலவிதமான நெருக்கம், வீட்டிலிருந்து வருகிற இடையூறு, நண்பர்கள் சொல்லுகிற கேலி பேச்சு, அதனால் நெருக்கிறனால விட்டுருவீங்க. சில இருதயம்தான் ஆண்டவருக்காக பிரயோஜனப்படும். அதுக்கு முதல் தேவை பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, நீங்கள் அத்தனை பேரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை முதல்ல தாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லையெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நீர் அனுப்புவீராக. ஆண்டவரே, உமக்காக அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற அத்தனை பேர் மேலும் ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. இவர்கள் பலனடைந்து உமக்காக சாட்சியாய் மாறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துல இவர்கள் சாட்சியாக உம்முடைய வசனத்தை அறிவிக்கும் போது ஆவியானவர்களோடு கூட இருந்து அவர்கள் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறார்களோ, யாரையெல்லாம் ஆதாயப்படுத்த நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் அண்டைக்குள்ளே திருப்பி கொண்டு வருவீராக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய அறுவடையை தேசத்திலே கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி, கோடாகோடி நன்றி. ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கர்த்தருடைய கரங்களுக்கு நன்மையாயிருந்து செல்லும் இடமெல்லாம் துறளால் பாதுகாத்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய பலமுள்ள கருத்துக்குள்ள அவர்கள் அரவணைத்து பாதுகாத்து அவர்கள் செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படி செய்வீராக. ஒரு நாட்களில் எல்லா புத்தியும் கனமும் ஞானமும் அறிவும் விவேகமும் சுகமும் பலமும் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. சமாதானமும் சௌக்கியமும் குடும்பங்கள் நிரம்பி இருக்கட்டும். ஆசீர்வாதத்தின் கரம் பின்தொடரட்டும். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தமும் காவலும் இன்றும் என்று சதா காலமும் பூமியிலுள்ள எல்லா பரிசுத்தங்களோடும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமே. நமக்கு ஜெயந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம்.